குவைத் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி நாடு திரும்பினார். 2 நாள் அரசுமுறை பயணமாக குவைத் சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து குவைத் பிரதமர் ஷேக் அகமது அல் அப்துல்லாவுடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுவார்த்தையின் விளைவாக இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகள் சார்பாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. उसकी तस्वीरें आप देख रहे हैं. इनमें अगर बात की जाए रक्षा. இதனையடுத்து இந்தியாவிற்கு வருகை தர வேண்டும் என குவைத் பிரதமருக்கு அழைப்பு விடுத்த மோடி அந்நாட்டில் யோகாவை ஊக்குவித்து வரும் சமூக ஊடக பிரபலங்களை சந்தித்து கலந்துரையாடினார். இவ்வாறு குவைத் பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி பாலம் விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமர் மோடியை அதிகாரிகள் வரவேற்றனர். வயநாடு நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றதை எதிர்த்து கேரள உயர்நீதிமன்றத்தில் பாஜகவை சேர்ந்த நவ்யா ஹரிதாஸ் மனு தாக்கல் செய்திருக்கிறார். பிரியங்கா காந்தி தாக்கல் செய்த தேர்தல் பிரமாண பத்திரத்தில் அவருடைய சொத்துக்கள் குறித்தும் குடும்பத்தின் சொத்துக்கள் குறித்தும் தவறான தகவல்களை வழங்கியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்பதால் பிரியங்கா காந்தியின் வெற்றியை ரத்து செய்து அவரை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மனு ஜனவரியில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் மதத்தின் பெயரால் நடக்கும் அனைத்து அடக்குமுறைகளும் அட்டூழியங்களும் மதம் பற்றி தவறான புரிதல்களால் தான் நடந்திருப்பதாக RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மதத்தை சரியாக விளக்கும் சமுதாயம் தேவை என அறிவுறுத்தினார். மதத்தை பற்றிய முழுமையற்ற மற்றும் முறையற்ற அறிவு அதர்மத்திற்கு வழிவகுக்கும் என எச்சரித்த அவர் அதனை முறையாக கற்பிக்க வேண்டும் என்றார். பஞ்சாப் மாநிலம் மொகாலியில் அடுக்குமாடி கட்டடம் சரிந்து விழுந்த இடத்தில் 23 மணி நேரமாக நடைபெற்ற மீட்பு பணிகள் நிறைவடைந்தன. சனிக்கிழமை மாலை நேரத்தில் 4 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஹிமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த 20 வயது பெண் உயிரிழந்தார். மேலும் பலர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்பட்ட நிலையில் 140 மீட்பு குழுவினர் மற்றும் இந்திய ராணுவத்தினர் உதவியுடன் மீட்பு பணிகள் நடைபெற்றன. இதில் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. இதையடுத்து 23 மணி நேரத்திற்கு பின்னர் மீட்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்த நிலையில் இடிபாடுகளில் வேறு யாரும் சிக்கவில்லை என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காதலித்து ஏமாற்றியதால் ஆத்திரமடைந்த இளம்பெண் காதலனின் அந்தரங்க உறுப்பை வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சார்தவாலா கிராமத்தைச் சேர்ந்த இளைஞரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணும் கடந்த 8 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. ஆனால் இளைஞனின் வீட்டில் மற்றொரு பெண்ணோடு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் இருவரும் ஹோட்டலில் சந்தித்து பேசிய போது விவாதம் ஏற்பட்ட நிலையில் திடீரென அந்த இளம்பெண் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு காதலனின் அந்தரங்க உறுப்பை வெட்டினார். இதில் கதறி துடித்த இளைஞரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். துபாயிலிருந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கைகடிகாரங்களை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் ராஜஸ்தானைச் சேர்ந்த தம்பதியை கைது செய்தனர். பெரும் பணக்காரர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் பயன்படுத்தும் விலை உயர்ந்த ஆடமாஸ் பெஜெட் ராயல் ஓக் மற்றும் ரிச்சர்ட் மில்லை கடிகாரங்களில் ஒன்றை விமான நிலையத்தில் சாதாரண பெண் அணிந்திருந்ததை பார்த்து சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது கடிகாரத்தை கடத்தி வந்ததை ஒப்புக்கொண்ட அவர் மற்றொரு விமானத்தில் தன்னுடைய கணவரும் கடிகாரத்தை கடத்தி வருவதாக தெரிவித்தார். இதையடுத்து இருவரையும் கைது செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.